பெருமதிப்பிற்குரிய லயன்ஸ் கிளப் சென்னை சவுத் ஸ்டார்னுடைய கவர்னர் அவர்களே, பிரசிடென்ட் அதாவது தலைவர் அவர்களே மற்றும் உறுப்பினர் அவர்களே, அனைவரையும் எங்களது சோழவரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சின்னம்பேடு பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலாவதாக உங்களை எங்களுடைய பள்ளிக்கு வரவழைத்த திரு ஜோதீஸ்வரன் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்கள் பள்ளிக்கு கிட்டத்தட்ட 7-8 வருடமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆசிரியர்கள் என்றால் எவ்வளவு பிரியம் என்பதை நாங்கள் பிற்காலத்தில் தான் உணர்ந்தோம். ஏனென்றால் கொரோனா டைம்ல கூட வந்து எங்களை விசாரிச்சாரு. எனக்கு போன் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவார், எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க சார், நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு அவர் எங்க பள்ளிக்கூடத்து மேல ரொம்பவுமே பாசம் வச்சிருந்தாரு. அதனால தானோ என்னவோ உங்களை அழைச்சிட்டு வந்து உங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அவங்க பண்ணி தருவாங்க அப்படின்னு எனக்கு அவரு சொன்னாரு. எனக்கு முதல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு சரியான அந்த கை கழுவும் வசதி இல்லாம டேப் ரொம்ப அசிங்கமா இருந்தது. யார் வந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்துல நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்தது. பிரசிடென்ட் கிட்ட சொன்னா தோ பண்றான்ட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் அந்த கோரிக்கையை வச்சேன். உங்ககிட்ட கோரிக்கை வச்சது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ முருகர் காதுல கேட்டுச்சு போல இருக்கு. முருகர் ஐயர் மூலமா ஒருத்தர் அனுப்பி அதை பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்கறது, இது ப்ராஜெக்ட் அதிகமாகுது, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உறுதுணையா அந்த மேடம் நாங்க பண்றோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்தவங்க மஞ்சுளா மேடம். ஏன்னா நான் பயந்தேன், அதுக்காக நான் அவாய்ட் பண்ண, ஐயோ நம்ம தண்ணி கேட்டோமே இப்ப இதை கேட்கறமே, ஏன்னா சொந்த நம்ம பைசானா எப்படி வேணா மாத்திக்கலாமா, இது 10 பேருடைய அமௌண்ட், அவங்களுடைய எல்லாருடைய உழைப்பும் அதுல வரும்போது எல்லாருக்குமே அவங்க பதில் சொல்லணும். இதுவே எனக்கு பாதி கஷ்டமா இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் கன்வின்ஸ் பண்ணி நான் கேட்கறேன் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏறக்குறைய ஏப்ரல் மாதமே முடிந்து விட்டது. உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் ஏப்ரல் மாதத்துல எனக்கு உடனே ஒரே நாள்ல பணம் வந்துருச்சு, முடிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வச்சு லீவ் விட்டதால உங்களை யாருமே வரவழைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு. அதனால ஜூன் மாசம் இன்னும் கொஞ்சம் நான் எப்படியாவது இதுக்கு சுண்ணாம்பு அடிச்சு உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். அந்த ஆளு சொதப்பிட்டா, எனக்கு வரவே இல்லை. எத்தனை முறை சொல்லி அனுப்பிச்சாலும் தோ வரேன்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டாரு என்ன. இல்லன்னா எனக்கு அதே தான் இவங்க முன்னா நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை நாங்க வரோம், திங்கக்கிழமைன்னு சொன்னோன்னே ஒரு முக்கியமான வேலையா நான் எங்க சொந்தக்காரங்களை போய் பார்க்க போயிருந்தேன். நினைப்பெல்லாம் ஸ்கூல் மேலதான் இருந்தது. ஒரு சுண்ணாம்பு கூட அடிக்காம எப்படி ஒரு கெஸ்ட வர வைக்கிறது. காலையில இருந்து ராதிகாட்ட கூட புலம்பிட்டு இருந்தேன், எனக்கு என்னவோ மூடே சரியில்லை, சுண்ணாம்பு அடிக்காம நல்லாவே இல்லையேன்னு யோசிச்சேன் நானு. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிடுறோம் சார், சாரி. இதுதான் எனக்கு எங்க பிள்ளைங்க ரொம்ப அழகா உட்காந்து சாப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு மழை காலத்துல பயமே இல்லாத அளவுக்கு நீங்க பண்ணி வச்சுட்டீங்க. அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றாங்க, அழகு டிசிப்ளின்டா வராங்க, சாப்பிடுறாங்க, அவங்க தட்டாங்க பாருங்க வச்சிருக்காங்க நீட்டா. அந்த இதை நாங்க மெயின்டைன் பண்ணிப்போம். சார் சொன்ன மாதிரி சுத்தி ஷீட் அடிக்கவும் ட்ரை பண்ணி சாரில் அடிக்காம பார்த்துக்கிறோம். உங்க அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் எங்க ஆசிரியர்கள் பெருமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.